இருக்கும் பிரபல ரவுடி ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்னணியில் இருக்கிறாரா என்ற கோணத்தில் விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சதீஷ் மணி இணைகிறார். சதீஷ் மணி, ஆம்ஸ்ட்ராங்குடைய இந்த கொலை வழக்கு தொடர்பாக பல்வேறு கோணங்களில் விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இப்ப சிறையில் இருக்கக்கூடிய பிரபல ரவுடி ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்னணியில் இருக்கிறாரா என்கிற ஒரு கோணமும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கக்கூடிய சூழல்ல யார் அந்த ரவுடி, எவ்வாறு இந்த வழக்கில் அவர் சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறார், விவரங்கள் என்ன? கடந்த 5ஆம் தேதி தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்துல பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி உட்பட 11 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதுல ஒரு திருவேங்கடம் என்ற ரவுடியை போலீசாரின் விசாரணையில் தப்பம் என்ற போது என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில இதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பது குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றன. இந்த நிலையில இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையானது சிறையில் இருக்கக்கூடிய பிரபல ரவுடி மூலம் திட்டமிடப்பட்டு கொடூர கொலை நடத்தப்பட்டதா என்ற ஒரு சந்தேகமும் ஒரு தகவலும் போலீஸ் விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க. சிறையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல ரவுடி வெளியில் உள்ள ஆட்கள் மூலம் நில தொடர்பான பிரச்சனையில் டீல் செய்து வந்த போது அந்த பிரச்சனையில் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் முன்விரோதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை தொடர்ந்துதான் அவருடைய ஆம்ஸ்ட்ராங்கிற்கு யார் எதிரிகள் என்பதை குறிவைத்து அவர்கள் மூலம் இந்த கொலையை நடத்தியிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகமும் ஒரு தகவலும் வெளியாயிருக்கிறது. அதன் அடிப்படையில இந்த வழக்கு அடுத்த கட்டமாக தனிப்படை போலீசார் சிறையில் இருக்கக்கூடிய பிரபல ரவுடியையும் விசாரிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கிறது. இதற்காக ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்வதற்காக கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிற நிலையில அது குறித்தும் தனிப்படை போலீசார் விரைவில் விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் சிறையில் இருக்கக்கூடிய பிரபல ரவுடிக்கும் இதில் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அவரையும் நேரடியாக விசாரணையில் எடுக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. விரிவான விவரங்களுக்கு நன்றி சதீஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.